ஏசி வெடித்ததில் தனியார் பள்ளி ஆசிரியை படுகாயமடைந்தார். இங்கு பாரதி காலனியில் சிங்கராஜ் என்பவரின் மனைவி முத்தையம்மாள் நேற்று இரவு சமையல் செய்து கொண்டிருந்த போது திடீரென ஏசி வெடித்தது. விபத்தில் சிக்கி கால், முகம் மற்றும் உடல் முழுவதும் தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட முத்தையம்மாள் உடனடியாக வடபழனி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரேல். நேற்று சென்னை வலசரவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பிளாஸ்ட் ஆகி ஒரு டீச்சர் மேடம் தீக்காயத்தோடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்டால் ரொம்ப வருத்தமான நியூஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த வீடை இடிஞ்ச மாதிரி ஒரு காமிச்சிருந்தாங்க. ஒரு செவுரெல்லாம் இடிஞ்சு விழுந்து பாத்திர மண்டபம்லாம் தெரிச்ச மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதில் வெடித்த ஏசி காமிக்கும் பார்த்திங்கன்னா அது ஃப்ரண்ட் பேனல் கல்ண்டு விழுந்து உள்ளே இருக்கிற எவாப்ரேட்டர் காயில் பார்த்திங்கன்னா லைட்டாக அடிபட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஏசி 2 விதமான விபத்துக்களை உருவாக்கும். என்ன பார்த்திங்கன்னா ஏசி பிளாஸ்ட் ஆகுறது, ஏசி ஃபயர் ஆகுது. இதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுபோக ஒரு ஏசியை லைவாக வெடிக்க வச்சும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ ஏசி வெடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிபட்ட மாதிரி எவாப்ரேட்டர் காயில் இருக்கு பாருங்க, கருப்பு கலரில். அந்த காயில் ஃபுல்லாக தெரித்து வெளியே வந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேனல் கல்ண்டு விழுந்திருக்கு. ஒரு செவரே இடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏசி வெடிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பேனல் தெரிச்சு சுக்குநூறாக ஒழிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பிராண்டினுடைய ஃப்ரண்ட் பேனல் காமிக்கிறேன், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ரொம்ப லேசான ஒரு பிளாஸ்டிக். இது எந்த அளவுக்கு லேஸ் அப்படின்னீங்கன்னா உடசல் பிளாஸ்டிக் அப்படிம்பாங்க. இது எல்லா பிராண்டுமே ஃப்ரண்ட் பேனல் அந்த மெட்டீரியலில் தான் பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஏசி வெடிச்சுது அப்படின்னா அது முன்னாடி இருக்கிற பேனல் ஃபஸ்ட்டு சுக்குநூறாக உடஞ்சிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி உடையலாம். ரெண்டாவது, எவாப்ரேட்டர் காயில் வெடித்து முன்னாடி செதறி இருக்கணும், அப்படி செதறாமல் உள்ள அடிபட்டிருக்கு. அதை இந்த ரெண்டு ரீசனை வச்சு 100% இந்த வெடி விபத்து கண்டிப்பாக ஏசினால் நிகழலை அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களால் மேபி எல்பிஜி கேஸ் வெடிச்சிருக்கலாம், வேறு பொருட்கள் வெடிச்சிருக்கலாம், இல்லை வேறு யாராவது அதை பண்ணி வச்சிருக்கலாமோ தவிர 100% அந்த வீட்டில் ஏசினால் ஃபயர் ஆகலை. அதுக்காக நீங்கள் ஏசி ஃபயர் ஆகாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏசி கண்டிப்பாக வெடிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் சரியான முறையில் வேக்கம் போடல அப்படின்னா கண்டிப்பாக ஏசி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வேக்கம் எதனால் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எப்படி போடுவாங்க அப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். வேக்கம் போடல அப்படின்னா அவுடோர் கண்டென்சர் வெடிக்கும், அதே மாதிரி இன்டோர் எவாப்ரேட்டர் காயில் வெடிக்கும். இதுதான் முக்கியமாக இது பண்ணும். அதே நேரத்தில் ரெண்டாவது ஃபயர். இந்த ஃபயர் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் எலக்ட்ரிக்கல் ஃபயர். எலக்ட்ரிக்கல் பவர் ஹை வோல்டேஜ் வந்தது அப்படின்னா, அல்லது இடிமின்னல்னால டிரான்ஸ்ஃபார்மர் எங்காச்சும் வெடிச்சு ஹை வோல்டேஜ் திடீர்னு வந்தது அப்படின்னா மொத்தமாக ஏசி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தடுக்கிறதுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டெபிளைசர் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப்டி அப்படின்னு என்னுடைய பர்சனல் கருத்து நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய ஏசியில் ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. அதனால் இதுக்கு ஸ்டெபிளைசர் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப். முடிஞ்சால் ஸ்டெபிளைசரை வீட்டுக்குள்ளே வைக்காமல் வெளியே வைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹை வோல்டேஜ் வந்ததுனால எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகி ஸ்டெபிளைசர் வீட்டுக்கு வெளியே தான் எரியும், நமக்கு ஒன்றும் ஆகாது. ஏசி ஃபயர் ஆகக்கூடாது, பிளாஸ்ட் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எர்த்து ப்ராப்பராக இருக்கணும். ரெண்டாவது ஸ்டெபிளைசர் கம்பல்சரியாக வைங்க. அந்த ஸ்டெபிளைசர் வீட்டுக்குள்ளே வைக்காமல் வெளியே வைக்கிறது ரொம்பவே சேஃப். அடுத்தது ஏசி மாட்டும் போது கேஸ் லீக் இல்லாமல் ப்ராப்பராக மாட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. அது ரெண்டாவது. ஏசி மாட்டும் போது புதுசு மாட்டுறீங்க அப்படின்னா, அல்லது ஏசி ஒரு பக்கம் இருந்து கழட்டி இன்னொரு பக்கம் மாட்டுறீங்க அப்படின்னா கம்பல்சரி 100% வேக்கம் போடுங்க. வேக்கம் போடலைன்னா கம்பல்சரி உங்கள் ஏசி வெடிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். இந்த ரீசனால தான் ஏசி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர, ஏன்னா இப்போ வரக்கூடிய R32 410 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேமபிள். இதனால் பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகும்போது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த R32 410 இந்த 2 கேஸ் இருக்கக்கூடிய ஏசி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து கம்பல்சரி வேக்கம் போட்டு மாட்டிக்கிறது ரொம்ப சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அதுபோக ஈஸிரேலில் நம்ம ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஈவன் சர்வீஸ் சப்போர்ட்டோட. அதனால் பார்த்திங்கன்னா தரமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஈஸிரேலில் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு தரமான பக்காவான சர்வீஸ் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பி தான் உங்கள்கிட்ட இது பண்ணுறோம். எங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை விட பெரிய அளவில் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.